மனிதனுக்கு எந்த உணர்ச்சி அதிகம்? இப்படி கேள்வி கேட்டா எந்த உணர்ச்சி அதிகம்? எல்லா உணர்ச்சியும் மனிதனுக்கு இருக்கு. காதல் உணர்ச்சி அதிகம் சாருங்க ஒருத்தன். ஆனா எல்லா உணர்ச்சிகளையும் விட மிகப்பெரிய உணர்ச்சி எது தெரியுமா? பழிவாங்கிற உணர்வு. எனக்கு எதிராக ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணிட்டு அவனை பழி வாங்காம விடமாட்டேன் நினைக்கிற பாருங்க. இந்த பழிவாங்கும் உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு கடற்கரையில 2 சிலை, ஒரு இளைஞன், ஒரு யுவதி, இளம் பெண் சிலை இருந்துகிட்டே இருக்கு. 300 வருஷமா சிலை இருக்குதான். யாருன்னா வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாத காதலர்கள். ரொம்ப ரொம்ப டிவைன் இல்லாத அவங்க லவ் சேர முடியல. அவங்க நினைவா ஒரு சிற்பி வந்து கடற்கரையில அந்த அவங்களுக்கு சிலை வச்சுட்டான். 300 வருஷமா அந்த சிலை அப்படி இருந்திருக்கு. அந்த பக்கம் வந்த மந்திரவாதி ஒருத்தன் இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். என்ன ஆச்சுன்னா சொன்னாங்க இந்த மாதிரின்னு. இந்த காலத்துல காதலிச்சாங்களான்னு சேர முடியலையா, அது ஒரு சிற்பி செலவழிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி. இந்த மந்திரவாதிக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துச்சு. அவங்க மேல பரிதாபம். ரொம்ப நாளா காதலிச்சிருக்காங்க, 2 பேரும் சேரல. நம்ம ஒரு 5 நிமிஷம் உயிர் கொடுப்போம் 2 பேருக்கும். உயிர் கொடுத்த உடனே ஒருத்தர் கொஞ்சட்டும், அல்லது அலட்டும், அல்லது முத்தம் கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் கல்லா போகட்டும் என்று 2 பேருக்கும் உயிரை கொடுத்தாங்க. உயிரை கொடுத்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க பாப்பா? கட்டி பிடிக்கிறாங்களா, முத்தம் கொடுக்குறாங்களா, அன்பா பேசுறாங்களா, அழுகுறாங்களா, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு 2 உயிர் வந்து வேகமா ஓடிச்சு கடற்கரை நோக்கி. என்னன்னு பார்த்தா அங்க பூரா காக்கா நிக்குது. காக்காவை பிடிச்சு கொண்டு வந்து காக்கா மேல உட்காந்து கக்கா போயிட்டான். 2 பேரும் காக்கா மேல உட்காந்து ஆயிருக்காங்க, கக்கா போறாங்க. என்னடா இது சி அப்படின்னு துப்புனா 300 வருஷமா சிலையா அங்க நின்றுருக்கோம். இந்த காக்கா பூரா எங்க தலையில தான் இந்த வேலையை பண்ணிருக்கு. எல்லா காக்கா எங்க தலையிலே எச்சம் போட்டு எங்களா நாசம், கோபம், பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கிட்டோம்னா. ஆக எல்லாவற்றையும் விட பழி வாங்கும் உணர்வு அதிகம்.